மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிசிசிஐயின் ஆண்டு ஒப்பந்தத்தில் மீண்டும் தமிழக வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷர் ஆகியோரின் பெயர்கள் இடம் பிடித்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இப்போ தமிழக வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் இந்த ஆண்டு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களே, என்ன காரணம்? நிச்சயமா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடப்பாண்டிற்கான ஒப்பந்த வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 34 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து இம்முறை 2 வீரர்கள் இடம் பிடித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இடம் பிடித்திருந்த நிலையில் நடப்பாண்டு வருண் சக்கரவர்த்தியும் சேர்ந்து இடம் பிடித்திருக்கிறார். கிரேட் சி பிரிவில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு IPL தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் நடப்பாண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் மிக சிறப்பாக விளையாடியிருந்தார். எனவே அவருடைய பெயரும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கடந்த ஆண்டு ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்த இஷான் கிஷன் மீண்டும் கிரேட் சி பிரிவில் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 34 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். கிரேட் A+, கிரேட் A, கிரேட் B, கிரேட் C என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிரேட் A+ வீரர்களுக்கு 7 கோடி ரூபாய் வருடாந்திரத்திற்கு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. இது இல்லாமல் ஒவ்வொரு போட்டிகளிலும் விளையாடும் பொழுது போட்டி சம்பளம் கூடுதலாக வழங்கப்படும். இது ஒப்பந்த சம்பளம் தான். அந்த ஒப்பந்த சம்பளத்தில் A+ கேட்டகரியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா என 4 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, ODI கிரிக்கெட் போட்டி, T20 என 3 வகையான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடுவார்கள். எனவே அந்த A+ கேட்டகரியில் அவர்கள் 4 பேர் இடம் பிடித்திருக்கிறார்கள். முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, முகமது சமி, ரிஷப் பண்ட் ஆகியோர் கிரேட் A பிரிவில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமானது வழங்கப்படும். அதே போல கிரேட் B பிரிவில் சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய 5 பேர் இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளமானது வழங்கப்படும். கிரேட் C பிரிவில் தான் வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி போன்ற வீரர்கள் எல்லாம் இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 1 கோடி ரூபாயானது ஒப்பந்தம் சம்பளமாக வழங்கப்பட இருக்கிறது. நன்றி சடையாண்டி, இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.